என்ன நாரி மாதிரி ஊழையிட்டே வர? பின்ன என்ன சடங்கு விடுக்க அப்புறம் குழவை போடுறதுக்கு? வாய் கிழிச்சு சொல்றா யாரு? உலகாரன். அது ஜட்ஜுக்கு. உனக்கு? என் மாப்பிள்ள. எங்க இருந்து வர? பொள்ளாச்சில இருந்து. என் பேரு இது வரைக்கும் ஆதவே இனிமே முருகன். பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சு இப்போ தெளிவா பேச்சு வருது. பாங்கு பாலா? யோ ஜெகர்தண்டான்னு சொன்னாங்களப்பா. பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா. அட மோசக்கார. ஐயோ எப்பா என்ன சொன்னப்பா? முருகா. முருகாவா? எந்த முருகா? உன் மாப்பிள்ள முருகனை தானே ஞாபகப்படுத்தினேன். ஏதாவது எக்கு தப்பா நடந்துகிட்ட என் போன் சிப்ல இருக்க உன் வாக்கு மூலம், ஷிப்ல இருக்கிற உன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கிறது மறந்துடாத. ரெண்டுமே அவுட் ஆயிடும். ஐயோ அதெல்லாம் எதுக்குப்பா? என்ன திடீர்னு ஓடுறான்? போலீஸையும் வெயிட்டையும் பார்த்து பயந்துட்டானோ? அப்ப அமைக்கிற வேண்டியதான். யோ பிடிங்க பிடிங்க போய் பிடிங்க. ஓடுறா பிடிங்க. ஐயோ வேணாம் மாமா, வேணாம் விட சொல்லுங்க மாமா. எனக்கு பயந்து பயந்து வருதுங்க மாமா. மாமா போலீஸ்கார கேட்டா எங்க வீட்டுல எல்லாருக்கும் வயித்தால போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க மாமா? இவ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே மாமா? சொல்லுங்க மாமா. ஒரே விட்ட ஊருக்கு ஓடி இப்பா. யார் யாவன்? உன் மாமானா சொல்றான். சொந்த மாப்பிள்ள இங்க இதுக்கு வந்திருக்கான். வேலை செய்ய வந்திருக்காங்க. ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? ஹலோ மனார் ஜோனு பெர்மிஷன் நீயாச்சே? சார் उधर के அது என்னங்க மாமா ஏதோ தெலுங்குல பேசிக்கிறாங்க? தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா? நம்மள தவிர வேற எந்த பாஷையும் தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிடுறீங்க. யோசிக்கு ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கறாயா. விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். நோ நோ, he is okay. He got permission. Bring him. எனக்கு இங்க கைரேகலாம் பா. ஐடிகே தக்கா. அட மானே. தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க. ஐயோ நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. சத்தம் போடு. செக்கி. অবশ্যই এটার মধ্যে মেটাল আছে বাবু। ये सब सामान बैगे ढुका और एक टक करे। ஐயா இதெல்லாத்தையும் எங்க மாமாட்டே கொடுத்தீங்க. இத எனக்கு கொண்டு போதுங்க. இது என்ற வீட்டு சாவிங்க. நான் ஊருக்கே ஓடி போயிரணுங்க. சாவியா? ஆமா. அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஓகே ப்ராப்ளம் இல்லை. நீங்க எல்லாம் உள்ளே போங்க. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிருன்னு பாக்குறீங்க தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ள நீ கிளம்பு மாப்பிள்ள. நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ள போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுட்டு போகக்கூடாது. இங்கே இரு. ஹலோ எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டீங்க? மறுக்க கேளு. இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ள சொல்றது சரிதானுங்க. ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காது இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்படுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கீங்களா. டிவில அந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப. பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டெக்ஸ் தான் பாப்பியா. நான் பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் கண்ணு பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? ஜாக் மாதிரி அந்த ரெட்டோட சரி நல்லா இருக்கு. ரெட் எல்லோ ப்ளூ. அங்க போகாத புச்சியோட கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டெக்ஸ் தான் பிடிக்கும்னு நினைச்சா உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டெக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. ஏன் என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான். அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி
வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசி தலையில தட்டி அதுல உளுந்து போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசுன்னு மாவு கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு மொசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போது எனக்கு நம்மளுங்குது. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்ன இன்னைக்கே சுட்டலாமுங்க. பேனர்ஜி அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறேங்கன்னா நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன். அதனாலதான் சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு 1/2 மணி நேரம் கையங்காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ யோகாசனம் வேற தெரியுமா? என்ன பார்த்தா இங்க பாருங்க. இது சிரசாசனமுங்க. இது மயூராசனங்க பார்த்தா. இது ஒரு கால் தூக்கிய சக்கராசனங்க. இது வீரபத்ராசனங்க. காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க. இது சந்திராசனம். சர்வாங்காசனம் பார்த்தா அப்படியே பலாசனமுங்க. கர்ணபீடாசனமுங்க. இது ஒரு கை ஊத்துட்டு கூர்மாசனம்ங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டிக்காட்டு போனா படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா? அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயங்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அந்த நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணும். நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அத சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? ஏயா ஏவாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே கேரக்டர் வைஸ் யார் யார் அதுன்னு கேட்டேன். என் மாப்பிள்ளைங்க ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன். நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க, உடனே அனுப்பிடுறேன். வேணாமா? மாப்பிள்ள ஐயா இந்த செருப்பு போட்டுக்கு உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க. அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி. இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு கொடுத்துறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பாத்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பாத்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பாத்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பாத்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பாத்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய் முள்ள அதுக்குள்ள சிவாஜி வட்டாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சில கொலா 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 ரத்தம். வந்த வேலையை முடிச்சுட்டானா? போஸ்ட்மார்டம் பண்றானா? அம்மம்மா, அப்பாக்கி கூட்டு வச்சுதான் பாக்குறேன். வேட்டு வச்சு இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஒரு 2 days ப்ரோக்ராம தள்ளி வைக்கப்படாதா? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா. அதனால சனி போன தனியா போறதுக்கு ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டான்னா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சுடுறது டம்முன்னு கேட்டுமில்ல. டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப், என் மாப்பு. விதி என் கூட வந்து அது வாசல் போற வழி. வாசல் இப்படி போ.
உன் கூட சேர்ந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ ரொம்ப வாங்குது. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. ஏப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலிய முடிச்சே ஆகணுமா? அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முதல் ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம். அத போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ முருகா ஞானம் பண்ணிதான். அச்சோ, அத்த ராத்திரில ஔவையார் மாதிரி புலம்ப விட்டானே. வாங்க. ஆமா, நீ எவரிபடி எவரிபடினா என்னயா? எல்லாரும் சேட்டு அர்த்தம்டா. அப்படியா? ஐயா மேல வா. வந்து யாரு? ஓ இவனையா? மாட்னா யாரோ நினைச்சு நீ தாரா புடிச்சது தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாரு. மாமா சொல்லிட்டுங்களா? சொல்றா. எதுக்கு? அப்படி கேளுங்க. அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அது அவருக்கே தெரியாம எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னாரு. ஐயோ, நானும் நைஸா வந்தனு மாட்டி. வாங்க மாமா, உங்களை தானே. ஐயா மடையா. ஐயா குடிக்கிறது பரவாயில்ல, ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும். ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான். இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு. சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. அது மீனை சொல்லிட்டு போதுங்க புறம்போக்கு. அந்த படுபாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே, அங்க அவரை கொன்னு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கோர்த்து விட்டு போயிடாதீங்க. ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ஒப்பாரி. அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாய்டா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாயில பேய் அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. இவன் தான் பாலை வச்சான். 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சு. அச்சோ, அது சாகலிங்க மாட்டா. பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா, மூச்சு இருக்கு. நான் சொல்லல, மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா. முழிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. ராத்திரி பூரா குழைச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. ஜிகிரி தந்தா தூதா அப்படின்னா? தொண்டைக்கு எதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இவன் இந்த வீட்டுல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு. அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் மேட்ர ஒர்க் அவுட் ஆக்கலாம். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகதண்டா கொடுத்திருக்கேன்? என் துப்பாக்கி எதுக்கிட்ட மாட்டிச்சு. எடுக்க போகும்போது குழைச்சது. ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரி, முதல்ல நீ இவனை சுட்டேனா, இவன் தலை எனக்கு. அதுக்குள்ள திரும்பிட்டா? 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல. அதுக்கு தானே வண்டி வந்திருக்குனாங்க. அந்த வண்டி கடியில வைக்கதான் டைம் பாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா, அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றதுதான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க? கைரேக பதியும்ல. தெளிவான ஆளியா நீ. இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏறாகப்பட்டிருக்குமே. ஏண்டா, யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம்? எழுந்துருச்சு வா. அப்ப நீ வைக்க போற பாம்பு நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே.
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அரை மணி நேரம் என்ன ஆயிடுச்சா? தனியா அதுக்குள்ள அரை நான் வண்டி கடையில போறேன். நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன். சொதப்பன கொன்றுவேன். போப்பா. சார் வேன் கடையில பாம் செட் பண்ணிட்டே இருக்கான். வேலை ஆரம்பிச்சிட்டான். பழியே என் மேல போட்டு பாம வைக்கிறானே. ஜட்ஜோட எத்தனை பேர் எங்க அம்மா போவாங்க? நான் எங்க உச்சா போனேன். அந்த ஆள் வந்தா என்ன பாக்கலன்னு சொல்லி யாருக்கிட்ட? அதாயா அந்த இளையமான் லூசு. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க போய் ஒளிய போறேன்? பசங்களை ஒளிஞ்சுக்கிறேன். குரங்கு விட மாட்டான். இவன் நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னை வந்து வாயில மிதிப்பாடு. ஜட்ஜி நாளைக்கு போறாரு இல்லைங்க. அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாருங்களாமா. என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னாஸ்டிக் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேறெல்லாம் அடிபட்டு இருக்குது. க்ளவுஸ் போட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பாத்தனுங்களா, அடியில இருந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி, உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? நீயா? அவ வந்தாளா? எவ? ஏ உட்பி தாரா வந்துச்சு. வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிடுச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் நேராவே போலாம். போகலையே. ஹலோ 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 பேபி. வாட்ரா பாபா. என்ன இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யாரு இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ள என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரிய வந்தியா? நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரு? வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்க? எந்த ராஸ்கலை? அவன் தான் அந்த அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு பையன், உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கானே மாப்பிள்ள ராஸ்கோலங்க. நீ உன் மாப்பிளைய தேடிட்டு இருக்க, ஆனா இந்த மாப்பிள்ள பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமையை காட்டத்தான். எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் ஐநூறு முள்ள மாதிரி முடிச்சு பிச்சைக்கார புள்ள யார திட்டிட்டு இருக்க? அது மாப்பிள்ளைய திட்டுறேங்க. பாத்தியா உன் மாமா உன்னை எப்படி எப்படி திட்டுறான்னு? அவளுக்கு போட்டு காட்டலாம் ட்ரை பண்றேன். எஸ் ஆயிட்டே இருக்கா. சரி, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு காட்டுங்க. கேக்குறாளோ இல்லையோ, நீ கேட்டுதான் ஆகணும். என்ன சத்தாங்க? இவ்வளவு நேரம் எங்க இருந்த? உள்ள இருந்த. என்ன பண்ணிக்கிட்ட? செட் பண்ணிட்டு. எதை பாம் பண்ணிட்டியா? எந்த கேப்லடா பண்ண? எந்த கேப்ல பண்ணா உனக்கு என்னடா? அயோக்கிய பையல, முள்ள மாதிரி பையல, முடிச்சவைக்கு பையல. யார் உயிரை யார் எடுக்கிறாங்க நாளைக்கு பொருத்திட்டானே. எதுக்கு நம்ம லாங்ல இருந்து நாளைக்கு. Thanks for visiting our channel at Common Man Mind Voice, SKR's Reactions.